Hi everyone, welcome to our channel. Group 4 அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி தமிழுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் முடிச்சிருப்போம். இந்த கிளாஸில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே போல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பை இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படினாலும் நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, குரூப் 4 வாகை சுடி பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்று நம்ம அதுக்கான வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ நேற்று முந்த நாள் கொடுத்துருந்தோம். ஸோ நியூ இயர்க்காக இந்த ஜனவரி 5 வரைக்கும் ஒரு 100 சீட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் வாகை சுடி பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கு. ஸோ அந்த வாகை சுடி பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வாகை சுடி பேட்ச் அப்படிங்கிறது குரூப் 4 ஹோல் கோர்ஸ், தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜிகேவுக்கு கம்ப்ளீட்டாக நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கைஸ் இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. ஸோ இதுக்கான இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பேட்ச்லேருந்து எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருவோம். ஸோ இதை தாண்டி நீங்கள் படிக்க தேவையில்லை, இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே போதும். ஸோ நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கிளாஸஸ், எப்படி இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவோம், எப்படி போகும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டெஸ்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் எப்படிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிற ஸ்கெடியூல் மொதப்பட்சம் டோட்டலாக 11 பேஜஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கெடியூல் பிடிஎஃப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ இந்த வாகை சுடி பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் ஜனவரி 5. அதுக்குள்ளே ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வாகை சுடி பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா 8807081095 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் வாகை சுடி பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதே நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ அந்த நம்பரை பார்த்து மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா டவுட்ஸ் இருக்குன்னா இதே நம்பருக்கு நீங்க கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கண்ணெழுத்து ரிலேட்டடா. சங்க காலத்தில் ஓவியங்களை டேஸ் என்று அழைத்தனர். ஸோ இந்த கண்ணெழுத்துங்கிறது எதுக்கு செட் ஆகும் இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ல? நேர்கோடு வளைக்கோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். வண்ணங்கள் குழப்பும் பலகையை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். அப்போது இது புக்குக்குள்ளே இன்டீரியரில் இருக்கக்கூடிய கொஸ்டின். அப்போது கண்ணெழுத்துனா என்னென்னு தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்போது எந்த இடத்துல கண்ணெழுத்து வரும் அப்படிங்கிறத நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து அப்படின்னு அழைத்தாங்க, அதுதான் கரெக்டு. ஓகேவா? அப்போது இன்டீரியரும் படிக்கணும். அடைப்புக்குள் உள்ள ஒளி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பேசும் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? குயில் அப்படின்னா கூவுமா? மயில் என்ன பண்ணும்? அகவும். கூகை என்ன பண்ணும்? குளரும். கிளி தான் என்ன பண்ணும்? பேசும். பேசும் அப்படிங்கிறது கிளிக்கு தான் வரும். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, டேஸ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். அப்போ இணைப்பு சொல்ல கொடுக்கணும். அப்போது இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, உடனே தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படி சொல்ல முடியாது. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, மேலும் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இல்லை, இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேனுங்கிறது சரி. நம்ம என்ன சொல்லுவோம்? இது கோவிலா தேரான்னு தெரியல, அதான் நான் குழப்பத்தோடய பார்த்தேன் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அப்போது அதை கொஞ்சம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பேச்சு வழக்கை வச்சு எழுத்து வழக்கில் தூயதில் மாற்றி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அதனால் ஆப்ஷன் பி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. நம்ம எப்படி கேட்போம்? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளதுன்னு தானே அட்ரஸ் கேட்போம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பொருத்தமான காலம் கண்டறிக. போட்டியில் வென்றார் அப்படிங்கிறது நிகழ்காலம்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது? பாஸ்ட். அப்போது இது இறந்த காலம். மேடையில் பேசுகிறான் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு, இது என்னது? நிகழ்காலம். தடுப்பூசி செலுத்தினேன், இது முடிஞ்சு போச்சு, அப்போ இது இறந்த காலம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி. பள்ளிக்கு செல்வேன் அப்படிங்கிறது இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நடக்க போகிறது எதிர்காலம் இது. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான். பொருத்தமான காலம் கண்டறிக. மிதிவண்டி ஓட்டுவேன். கவனிங்க, மிதிவண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிறது என்னது? எதிர்காலம் தான். ஸோ நடக்க போகிறத சொல்கிறது. திடலில் ஓடினேன். ஓடினேன்னா முடிஞ்சு போச்சு, இது என்னது? இறந்த காலம்.
பெயர் சூட்டினார், இதுவும் முடிஞ்சு போச்சு. இதுவும் வந்து என்னது இறந்த காலம். வீட்டிற்கு செல்வேன், இது வந்து என்னது எதிர்காலம். அப்போ சரியாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ. பொருத்தமான காலம் கண்டறிக தான் கேட்டிருக்காங்க. நாங்கள் வருவோம் அப்படிங்கிறது நிகழ்காலம் கிடையாது, எதிர்காலம். அவன் வருகிறான் அப்படிங்கிறது என்னது, அப்போ வந்துக்கிட்டு இருக்கான், அப்போ இது வந்து நிகழ்காலம். அவை வருகின்றன அப்படிங்கிறது நிகழ்காலம், வந்துக்கிட்டு இருக்கு, அப்போ இது கரெக்ட், ஆப்ஷன் சி தான். அது வந்தது அப்படிங்கிறது எதிர்காலம் கிடையாது, இறந்த காலம். அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. அப்போ பேச்சு வழக்குனா நம்ம வாப்போ அந்த மாதிரிலாம் ஈஸியாக பேசுகிறோம்ல, அப்படி இருக்கக்கூடாது. அப்போது எழுத்து வழக்கு சொல்லியது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது எழுத்து வழக்கில் பொருந்தாத இருக்கிறது என்ன கவனிங்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் முருகா வந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேச்சு வழக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எழுத்து வழக்கை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னா அப்போது கொடுத்துருக்கிறது எல்லாம் பேச்சு வழக்காக இருக்கும், அப்போது ஒன்று மட்டும் எழுத்து வழக்காக இருக்கும். அது நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கணும். முருகா வந்தியான்னு கேட்போம், முருகா வந்துட்டியா, முருகா வந்துட்டியா அப்படி கேட்போம். இதே முருகா வந்து விட்டாயா அப்படிங்கிறது எழுத்து வழக்கு, ஆப்ஷன் சி. அப்போ இதுதான் பேச்சு வழக்கில் பொருந்தாததாக இருக்குது. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக. இதில் வந்து பார்த்திங்கன்னா காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா, ரெண்டுமே கொஸ்டின் தான். ஓகே, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஸ் வரும் அப்படின்னா இந்த அரை புள்ளி வரும். வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக. இயல் இசை நாடகம், நல்லவன் வாழ்வான், இல்லை இப்படி வந்து போட முடியாது. இயல் இசை நாடகம்னு போட முடியாது, நல்லவன் வாழ்வான் அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழின் இனிமைதான் என்னே, ஆச்சரியம் இங்கே தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் ஆன்சரு. தமிழின் இனிமைதான் என்னங்கிற இடத்துல தான் வியப்புக்குறி வரும். சேக்கிலார் எழுதிய நூல் எது கொஸ்டின் மார்க் வரும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவர்க்கு மன்னரும் பணிந்தனர் அப்படின்னு வரணும். மன்னரும் பணிந்தான் அப்படின்னு வரக்கூடாது. மன்னரும் பணிந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, இங்கேயும் வந்து ஒருமையில் இருக்கு. அடுத்து மன்னரும் பணிந்தது, இது ஒரு பொருளுக்கான ஒருமை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தனர். இசை அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இசை வந்து அது ஒரு இதை பொருளை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போது ஒருமையில் தான் சொல்லணும், பெற்றிருந்தது அப்படின்னு வரணும். இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடியது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது. அப்போ ஒருமையை குறிக்குது, கூறுகள்னு வந்துருச்சு. அப்போ போன்றவை அப்படின்னு பன்மையில் வரணும், ஆப்ஷன் பி. அடுத்து பிழை திருத்தம். ஓர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒருக்கும் ஓருக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும், ஓர் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும். அப்போது கவனிங்க, ஒரு அணில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஓர் அப்படிங்கிறது தான். அப்போது அணில் அப்படிங்கிறது உயிரெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். அப்போது ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படின்னு சொல்லி தான் வரணும். ஸோ ஏறியது ஆப்ஷன் சி. ஓர் அணில் மரத்தில் ஏறியதுங்கிறதான் கரெக்டான ஆன்சர். சரியான தொடரை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்தி தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். அடுத்து எப்படி கொடுத்துருக்காங்க? நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகள் கிடையாது. மறைமலை அடிகளோட மகள் தான் யாரு? நீலாம்பிகை அம்மையார். அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். அடுத்து இயற்கையை போற்றும் உணர்வினை பழங்குடியினர் இருந்தனர். இது கரெக்டான ஃபார்முலா இல்லை. பழங்குடியினர் உணர்வினை கொண்டு இருந்தனர், இயற்கையை போற்றும், இதுவும் இல்லை. உணர்வினை பழங்குடியினர் கொண்டிருந்தனர், இயற்கையை போற்றும், இதுவும் இல்லை. கரெக்டாக ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் அப்படிங்கிறது. அடுத்து கலைச்சொல் அறிதல் பாருங்க. எஸ்கலேட்டர்னா என்னது? மின் படிக்கட்டு. கூற்று பாருங்க. இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். கரெக்டு தானே? காரணம் இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. இதுவும் கரெக்டு. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் இரண்டும் சரி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சிலை அப்படின்னா என்ன? சீலைனா என்ன? சிலைனா அந்த வடிவமைக்கிற சிலை.
சீலைனா அணியக்கூடிய துணி. ஓகேவா? அப்போது சிலைனா இறைவன் திருவுருவம், சீலைனா துணி. ஆப்ஷன் பி ஆன்சர். இருபொருள் தருக. திங்கள். திங்கள்னா என்னது? நிலவையும் குறிக்கும் மாதத்தையும் குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியான இணையை தேர்க. முகநூல். முகநூல்னா என்ன? முகநூல்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு. மின்னஞ்சல். மின்னஞ்சல்னா என்னது? முகவரி. செயலினா ஆப். புலனம்னா வாட்ஸ்அப். இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்போ சரியானது 4 மட்டும். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஊக்கம். ஊக்கமாக இருக்கிறது. அப்போ எதிர்ச்சொல் இதுக்கு என்ன வரும்? சோர்வு, டல்லாக இருக்கிறது. அப்போ ஆப்ஷன் பி. சேர்த்தெழுதுக. பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போது இந்த லாவும் ஆவும் சேர்ந்து என்ன? இல்லும் ஆவும் சேர்ந்து எப்படி வரும்? லான் வரும். அப்போ பொங்கல் அன்று. ஆப்ஷன் ஏ. படிப்பறிவு. இந்த சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. தற்பவம் சொல்லை கண்டறிக. இதில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா தற்பவம் தற்சமம் அப்படின்னு சொல்லிட்டு வட சொல்ல வரும். ஸோ அதில் தற்பவத்தில் இதில் எந்த எக்ஸாம்பிள் வரும்னா லக்குமி அப்படிங்கிறது வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஏஜென்சி அப்படின்னா முகவாண்மை. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து ஏஜென்ட்னா தான் முகவர். ஏஜென்சி அப்படின்னா முகவாண்மை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். அதிலே வந்து உடன்பட்டு கூறதுன்னு சொல்லிட்டாங்க, போவேன்னு சொல்லி. அப்போ நேர் விடை. காஸ்மிக் ரேஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புறஊதா கதிர்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கமலா சிலப்பதிகாரம் கற்றால். அப்போ கற்றால்னு வந்திருக்கு. இது வந்து என்னது? செய்வினை வாக்கியம். பிறவினை சொற்களை கண்டறிக. கவனிங்க. ஸோ பிறவினை அப்படின்னா செய்யப்பட்டிருக்கு. அப்போது மற்றவங்களால் ஆசிரியம் பாடம் படிப்பித்தார், படிக்க வச்சாருன்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. என்ன வரும்? அப்போது சாலை விதிகளில் முதன்மையான விதி எது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ. திரு நின்ற ஊர் என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக. திரு நின்ற ஊர் இதோட மருவு வந்து பார்த்திங்கன்னா திண்ணனூர் அப்படிங்கிறது தான். சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்தது விரித்தது. ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம கரெக்டான இதை வந்து பொருளை புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். இப்போது விரிந்ததுன்னா என்ன, விரித்ததுன்னா என்னன்னு பார்க்கணும். இப்போது மழை பெய்ததால் பூவின் இதழ் வந்து விரிந்தது, அதுதான் இங்கே வரும். அடுத்து மயில் தோகையை விரித்தது அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், பூவின் இதழ் விரித்தது, விரித்தது கிடையாது, விரிஞ்சு தான் இருக்குமே தவிர விரித்து இருக்காது. மயில் தான் தோகையை விரிக்கும். அப்போ மாறி வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துக. கெல்ட் அப்படின்னா வணிக குழு. பேட்டன்ட், பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். டெரிட்டரி நிலப்பகுதி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. 4 3 2 1. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ கவனிங்க. அரைக்கோட்டமாக சிறைக்கோட்டத்தை மன்னன் வேண்டினான் மாற்ற. இது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகல. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ அப்போது அகரவரிசைனா அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதை வச்சே பாருங்களேன், ஐ அப்படிங்கிறது உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு அகரவரிசைனாலே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உயிரெழுத்து கொடுக்கணும், அடுத்து தான் உயிர் மெய் எழுத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போது இங்கே ஐ அப்படிங்கிறது முதல்ல வரும், ஐயோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரணும். அடுத்தது வேறு எதுவும் உயிரெழுத்து கிடையாது. அப்போது அதனால் ஐ எடுத்தாச்சு. அடுத்து வா வரிசை இருக்குது, பா வரிசை இருக்குது, மா வரிசை இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு எது வரும்? பா வரிசை தான் வரும். அப்போ ஐயோ பொய்யோ ரைமிங்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். பா வரிசைக்கு அடுத்து என்ன வரும்? மா வரிசை. பா மா, அடுத்து தான் வா. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன வரும்? மையோ, அடுத்து வெய்யோ. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிற இந்த மாதிரி இங்கே இருக்குது ஐயோ பொய்யோ மையோ வெய்யோன்னு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க.
ஸோ அப்போ இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கிறது எல்லாமே உயிரெழுத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஆ வரிசையில் வருது. அப்போது இதை நான் எப்படி பார்க்குறது? அடுத்த லெட்டரை பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ எல்லாமே ஆ வரிசையில் இருக்குன்னா இப்போ ஆ ஈ அப்படின்னு போயிருந்தால் நீங்கள் ஆக்கு அடுத்து ஈ வருன்னு எடுத்து எழுதலாம். எல்லாமே ஆ வரிசையில் இருக்குன்னா ரைட் செகண்ட் இருக்கக்கூடிய லெட்டரை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து வா வரிசை இருக்குது, ஆக்கு அடுத்து வா ஒன்று இருக்குது, அடுத்து லா இருக்குது, அடுத்து சா வரிசையில் இருக்குது, அடுத்து ரா வரிசையில் இருக்குது. அப்போது இதில் ஃபஸ்ட்டு எது வரும்? சா வரிசை தானே ஃபஸ்ட்டு வரும். அப்போ அசைத்துங்கிறது ஃபஸ்ட்டு. ஓகேவா? அடுத்து சாக்கு அடுத்து எது வரும்? ரா வரிசை வரும். அப்போது ரால எது? அரும்பு. இதுதான். அடுத்து ரா வரிசை முடிஞ்சிருச்சு. ராக்கு அடுத்தது லா வருமா வா வருமா? லாக்கு அடுத்தது ராக்கு அடுத்தது லா தான் வரும். அப்போ இது தேர்டு. அப்போது அலரி, அடுத்து அவில். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி வரணும்? அரும்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரணும்? அசைத்த, அடுத்து அரும்பு, அடுத்து அலரி, அடுத்து அவில். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ இங்கேயும் எல்லாமே கா வரிசையில் வந்திருக்கு. ஆனால் என்னென்னா அந்த கா வரிசையில் அடுத்தடுத்த எழுத்தாக வந்திருக்கு. காலே ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிருந்தால் கஷ்டம். அப்போது கா இதில் தொடர்ச்சியாக காக்கா கி கூ கே அந்த வரிசையில் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? கா வரும். கா கடுத்து என்னது? கீ கடுத்து என்னது? கூ கடுத்து என்னது? கோ. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன வரணும்? கலை, கிளை, குச்சி, கொழுந்தாடை. பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. பவ்வம் அப்படின்னா கடல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. அப்போ இதை வச்சே தெரிஞ்சிடலாம். கடலுக்கு ஆலிங்கிற ஒரு பெயர் இருக்குது, முன்னீருங்கிற ஒரு பெயர் இருக்குது. ஓகேவா? அப்போ பொருந்தாத இருக்கிறது ஊழின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தாவரத்தின் இளம் பயிர் வகையை காட்டாத சொல் எது? அதாவது சுட்டாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளநீர் அப்படிங்கிறது தாவரத்தோட இளம் பயிருக்கு வராது. நாற்று வரும், குருத்து வரும், பிள்ளை வரும், தென்னம்பிள்ளை வரும். ஸோ அப்போ இளநீர் வராது. நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக. அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது மக்களே? புக்குள்ள இன்டீரியரை படிச்சிருந்தா தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ புக்கையும் 6th to 10th நியூ புக்கை தெளிவாக படிச்சுக்கோங்க. அது உரைநடையாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், இலக்கணமாக இருக்கலாம், ஃபிங்கர் டிப்ஸில் தரவாக இருக்கணும். இருந்தால் தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக கேட்டிருக்காங்களா? தரிசு நிலம் தான். சுவல் அப்படிங்கிறது நிலம், அவல் அப்படிங்கிறது நிலம். இது வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேயே படிப்பீங்க. அப்போ பரிசுங்கிறது வராது. வலி 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த வலிங்கிறது வலிக்கிற வலி. நம்ம உடம்புல காயம் பட்டுருச்சுன்னா வலிக்குதுல, ஸோ அந்த துன்பம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மனவலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வலினா காற்றை குறிக்கக்கூடியது. இந்த வலினா போகக்கூடிய வலி. ஓகேவா? வலி விடுங்கன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போது இது நெறிங்கிற பொருளை குறிக்கும். அப்போ துன்பம், காற்று, நெறி. சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் நாகரிகம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுது. சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறதான் கரெக்டு. ஓகேவா? என் மனம் இகழ்ந்தால், இங்கே பாருங்கள் இல்லு வந்து மாறி இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் மனத்துக்கு அதில் இந்த நா வரணும். அடுத்து இறந்து விடாது இந்த ரா வரணும். மனம் இது கரெக்டாக இருக்குது. இகழ்ந்தால் அப்படிங்கிறதுக்கு ஓகே. அடுத்து வந்து பாருங்கள் என் மனம் இறந்தும் இகழ்ந்து விடாது, இது கரெக்டாகவே இல்லை. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, கண்ணதாசன் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர் எது? அப்போது ஒற்று கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். இதில் பேட்டரி முடிஞ்சிருச்சு. என்னது? கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஸோ அப்போ இங்கே காய் இருக்குது, இங்கே இக்கு வரணும், கரெக்டு. அடுத்து இங்கேயும் கா இருக்குது, இக்கு வரணும், கரெக்டு. இங்கேயும் காவரிசை இருக்குது, இங்கே இக்கு வரணும். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது. கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் அப்படின்னு வரணும். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரி? விளக்கு, விளக்குக்கான இரு பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ விளக்கு அப்படின்னா என்னது? நம்ம வந்து சொல்லலாமா, சார் எனக்கு வந்து எனக்கு வந்து இது டவுட்டாக இருக்குது, தெளிவாக விளக்கி கூறுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று விளக்கு வந்து அந்த தீபம் போடுற விளக்கு, அதை சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போது இது கரெக்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் டி தான். இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. ஓகே, தெரியாத இருக்கிறத சொல்கிறது. விளக்கை அணைத்து விடு. ஸோ அந்த போடுற விளக்கு. ஓகே, ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன் டி. 6 இச்சொல்லுக்குரிய இரு பொருள் தருக. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. 6 அப்படிங்கிறது நதியை குறிக்கும், எண்ணெயும் குறிக்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலை, எந்த இடத்துல இந்த மணிமேகலைங்கிறத கரெக்டாக சொல்லலாம். 8 தொகை நூல்களில் ஒன்று மணிமேகலை வருமா? கிடையாது. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மணிமேகலை, இதுவும் கிடையாது. 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை, இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் சி. ஓகேவா?
பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க. மழை நன்கு பெய்தது டேஸ் எங்களால் விளையாட முடியவில்லை. மழை வந்து நல்லா பெஞ்சதுனால எங்களால் விளையாட முடியல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி சொல்லுவோம், மழை வந்து நிறைய பேஞ்சதுனால எங்களால் விளையாட முடியல, பேஞ்சதுனால அப்படின்னு வருது. அப்போ அது என்னது, எனவே அப்படிங்கிற அர்த்தம். அப்போது மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. ஆப்ஷன் பி. பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ஏனெனில்னு வரணும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர். அப்போ எப்படி கேட்போம், வினாச்சொல்னு சொல்லிட்டாங்க, எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஐம்பெருங்காப்பியங்கள், இதை நம்ம என்னன்னு கேட்போம், ஐம்பெருங்காப்பியங்கள் என்னன்னு கேட்க முடியாது, எதுன்னு கேட்க முடியாது, யாதுன்னு கேட்க முடியாது. ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை அப்படின்னு கேட்கணும். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல். சிங்கம் டேஸ் சரியான சொல். சிங்கம் அப்படிங்கிறது உருமுமா, புலி தான் உருமும். யானை பிளிரும், இதுவும் வராது. மாடு கத்தும், அப்போது சிங்கம்னா முழங்குங்கிறதா கரெக்டு. பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆடு டேஸ் வருகிறது, ஆட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போது கூட்டத்தை பற்றி சொல்கிறது, மக்களுக்கு தான் கூட்டம்னு சொல்லுவோம். அப்போது ஆட்டு மந்தை வருகிறது. ஆப்ஷன் பி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். புலியின் இளமை பெயர். புலிக்கு என்ன சொல்லுவோம், புலினா பரல், சிங்கம்னா குருளை, மாடுனா கன்று, யானைனாலும் கன்று, குஞ்சினா கோழி குஞ்சு. சப்போ புலியின் இளமை பெயர் பரல். கீழ்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி. பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், வந்தியா அப்படின்னு கேட்போம். இதுவே எழுத்து வழக்கில் வந்தாயா அப்படின்னு கேட்போம். ஆப்ஷன் சி. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம், வாசல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆப்ஷன் டி. பத்தியை படித்து வினாக்களுக்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடு. முகிலன் 62லேருந்து 66வது கேள்வி வரைக்கும் இதில் தான் கேட்டிருக்காங்களாம். ஓகேவா, ஸோ அப்போ கரெக்டாக 5 கேள்வி ஒரு பத்தியை கொடுத்து மட்டுமே வரும். இது ஈஸியாக இந்த 5 கொஸ்டின்ஸை நம்ம எடுத்துடலாம். முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்திலிருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். சப்போ முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்னு கேட்டிருக்காங்க. யார் வீட்டுக்கு, தாத்தா வீட்டுக்கா? ஆப்ஷன் பி. தாத்தா வீட்டில் உள்ள காளையோட பெயர் என்ன? செவலை என்ற காளை. ஆன்சர் செவலை. ஆப்ஷன் டி. முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான்? பொங்கல். ஆப்ஷன் ஏ. முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? எதை பறித்து கொடுத்து? காய்கறிகளை பறித்து கொடுத்து. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. செவலை என்பது எதை குறிக்கிறது? காளை தானே செவலைங்கிற பேரில் வச்சுருந்தா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சொல் பொருள் பொறுத்துக. குருளை அப்படிங்கிறது எதுக்கு? ஸோ குருளை அப்படிங்கிறது இளம் பிள்ளை, சிங்கத்துக்கான அந்த இளம் இதை வந்து குறிக்கிறது. அப்போ குட்டி. கல் அப்படின்னா மலை, மல்லல் வளம், செருனா வயல். ஸோ பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2143. சொல் பொருள் பொறுத்துக. மட்டு, மட்டு அப்படின்னா அளவுன்னு அர்த்தம். வையம் உலகம், பேணி பாதுகாத்தல், நித்தம் நித்தம் நாள்தோறும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 3421. சொல் பொருள் பொறுத்துக. கருணை அப்படின்னா இரக்கம், மாறினா மலை, பூதளம் பூமி அல்லது உலகம்னு சொல்லலாம், கும்பினா வயிறு. ஓகே, சப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 4123. பின்வருவனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடுக. இதில் வந்துட்டு பாருங்கள், புல் அப்படின்னா புற்கள் தான் வரும், கரெக்டு. சொல் அப்படின்னா சொல்கள்னு வராது, சொற்கள் அப்படின்னு வரும் பன்மையில். பூனா பூக்கள், சரி. மாதம் அப்படின்னா மாதக்கள்னு வராது, மாதங்கள் அப்படின்னு வரணும். ஸோ அப்போது இதில் சரியாக இருக்கிறது ஃபஸ்ட்டும் தேர்டும். அப்போது ஆ இ. ஆப்ஷன் சி. காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காரண பெயர் காரணத்தோடு வைக்கணும். மரம், மண், காற்று இது எல்லாமே இடுகுறி பெயர். நாற்காலி 4 கால்களை உடையதுனால நாற்காலி. ஆப்ஷன் சி இதுதான் கரெக்டு. கலைச்சொல்லறிதல். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல். கலைச்சொல்லறிதல். மீடியானா ஊடகம். ஆப்ஷன் ஏ.
வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஊசியில் நூலை கோர்த்தான் அப்படின்னு வருது. கோர்த்தான் கிடையாது, கோத்தான் அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் சி, ஊசியில் நூலை கோத்தான். வலுவற்ற தொடர் எது? அதை செய்தது நான் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, நான் அல்லேன் அப்படின்னு வரணும். அதை செய்தது நான் அல்லேன். ஆப்ஷன் சி. பொருந்தும் இணையை காண்க. கரினா குதிரைன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, பரினா தான் குதிரை. அருவர்னா காலன்னு கொடுத்துருக்காங்க. யமன்னா காலன். இல்லை. மரளி அப்படின்னா புதர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கிடையாது. மரளின்னு விரலின்னு வரணும். ஸோ அப்போது பிலம்னா மலை குகைங்கிறதான் கரெக்ட். அப்போ இதுவும் சொல்பொருள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் சி. பொருந்தா சொல்லை காண்க. ஐ மற்று. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த இடத்துல மாங்கிறது பொருந்தாதது. எப்படி இந்த இடத்துல மா பொருந்தாததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்? கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாமே அப்போது நம்மளுக்கு இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எல்லாமே படித்தது தான். அப்போது மற்று, ஐ இது எல்லாமே இடைச்சொல்லுக்கு வரக்கூடிய விகுதிகள். மா அப்படிங்கிறது மட்டும் உரிச்சொல்லுக்கு வரக்கூடிய விகுதியாக இருக்குது. அதனால தான் இது பொருந்தாதது. புரிஞ்சுதா? அடுத்து, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். குடந்தை டேஸ் என்பதன் மருவு. கும்பகோணத்தோட மருவு குடந்தை. தவறான ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. உதகமண்டலம் அப்படின்னா உதகை. கரெக்ட். புதுச்சேரினா புதுகைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. மன்னார்குடினா மண்ணை, திருநெல்வேலினா நெல்லை. ஸோ அப்போ தவறானது ஆப்ஷன் பி. சரியான ஊர் பெயரின் மருவு சொல்லை தேர்ந்தெடு. புதுவைனா புதுக்கோட்டை. கரெக்டு. இது கரெக்டா? தவறு. புதுவைனா புதுச்சேரி வரணும். புதுகைனா புதுக்கோட்டை. மாற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க. நாகை நாகப்பட்டினம். இதுதான் கரெக்டு. மயிலம் மயிலாடுதுறைங்கிறது தவறு. ஸோ அடுத்து, கான்வர்சேஷன் என்பது என்னது? உரையாடல். ஆப்ஷன் ஏ. அடுத்து, பிலாசபர் என்பவர் என்னது? மெய்யியலாளர். ஆப்ஷன் பி. நிலவும் வானும் போல. இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம். நிலவும் வானும் போலனா ஒற்றுமைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ பிரியாத இருக்குல்ல. நகமும் சதையும் போல அப்படின்னாலும் ஒற்றுமையை சொல்லலாம். உடலும் உயிரும் போல அப்படின்னா அதுவும் ஒற்றுமையை சொல்லலாம். ஓகேவா? எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? செயபாட்டு வினை வாக்கியம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். படு அல்லது பட்டது வந்துச்சுன்னா செயபாட்டு வினை வாக்கியம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்போ தானே செஞ்சுருக்கணும். மாணவன் மனம் திருந்தினான். ஆப்ஷன் பி. ஓகேவா? திருத்தினான் அப்படிங்கிறது வேற ஒருத்தரை செஞ்சுருக்கிறது. திருந்தினானா கொஸ்டின். திருந்த செய்தான், இது பிறரால். அப்போது கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி. ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி கேட்கலாம்? ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? அடுத்து, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். அப்போ கொஸ்டின் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மகாகவின்னு அழைக்கப்படுறாரு. ஆப்ஷன் சி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். அப்போ எப்படி கேட்கலாம்? பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாவலரேறு. சிம்பிள். ஆப்ஷன் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் அப்படிங்கிறத கரெக்டு. இதே பாருங்களேன், மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் மணிமேகலை சென்டென்ஸ் ஃபார்மாவில். மணிமேகலை சென்றால் மணிப்பல்லவ தீவிற்கு சென்டென்ஸ் இல்லை. பல்லவ தீவிற்கு மணிமேகலை சென்றால் இல்லை. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. முளையிலே விளையும் தெரியும் பயிர். இது ஒரு பழமொழி. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஆப்ஷன் பி. ஓகேவா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையே. இது ஒரு கட்டளை மாதிரி. அப்போது கல்லாமையே இல்லாமை ஆக்குவோம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை எழுதுக. வினையால் அணையும் பெயர்னாலே ஓர் அப்படி வரணும். வா அப்படின்னா வந்தவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. வந்த அப்படிங்கிறது பெயரச்சம். வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அடுத்து, அலை என்ற வேர் சொல்லில் தொழிற்பெயர். அப்போது தல் வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். அப்போ எப்படி எழுதலாம்? அழைத்தல். ஆப்ஷன் சி. வேர் சொல்லை வினையச்சமாக மாற்றுக. பெரு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ வினையச்சமாக எப்படி மாற்றலாம்? பெற்று. பெருவே வினையச்சம் தான் நினைக்கக்கூடாது. பெரு அப்படிங்கிறது வேர் சொல்லு. அப்போது அதை வினையச்சமாக மாற்றணும்னா பெற்று அப்படின்னு மாற்றணும். வருக வேர்ச்சொல். இதுக்கான வேர்ச்சொல் என்ன? வா. ஆப்ஷன் சி. மொழி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஸோ எப்படி எழுதலாம்?
ஒலினா நீங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த ஒலினா சவுண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஒலி அப்படின்னா இதுதான் நீக்கிறது. ஓகே, சப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒலினா வெளிச்சம். இந்த லீக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. நேர் விடை ஆடுவேன், கரெக்டு. உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா இது எனக்கு இப்போ வந்து கால் வலியாக இருக்குன்னு சொல்லணும். இதை செஞ்சால் இதை கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல் விடை. கால் வலிக்குங்கிறது உருவது கூறல் விடைக்கான ஆன்சரு. அப்போது இது வந்து தவறாக இருக்குது. ஏவல் விடை செய்வாயானா நீயே செய்னி அதையே திருப்பி போட்டு கேட்குறது. அப்போ இது கரெக்டாக இருக்குது. சுட்டு விடை. சுட்டு விடைனா இந்த போகிறதுக்கு வழி என்னன்னு கேட்கும்போது இப்படி போங்கன்னு சொல்கிறாங்கல்ல, சுட்டி காட்டுறாங்கல்ல, அதுதான் சுட்டு விடை. இதுவும் தவறு. அப்போது ஃபஸ்ட்டும் தேர்டும் சரியாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கணினி. ஃபைனல் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். சோசியல் ரீஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரினர்னா தொழில் முனைவோர். ஃபாரினர் வெளிநாட்டவர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 3142. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் குரூப் 4க்கான ஹோல் கோர்ஸ் வாகைசொடி பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 சீட்ஸ் தான் இருக்குது 100 சீட்ஸில். ஸோ அதுக்கான நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஜிபே பண்ணிவிட்டு மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா உடனே உங்களை வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படிலாம் அந்த பேட்ச் போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெவல் பேஜஸில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். நல்லா படித்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த பேட்ச் அப்படிங்கிறது ஒன்லி தமிழ் மீடியம், அதாவது தமிழில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கானது. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. January 5 லாஸ்ட் டேட். தேங்க்யூ.